இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றால், பல இடங்களே பலவிதமான தலைப்பிலே அன்னையை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு மிக மகிழ்ச்சியான நேரமாக எனக்கு அமையும். குறிப்பாக பெங்களூரிலே நான் ஒவ்வொரு தலைப்பிலும் அன்னை மரியாளை பற்றி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் துயரங்களும் இருக்கும். அவர்களுக்கேற்ப நாங்கள் பேசும் பொழுது மக்கள் அதற்குரிய தகுந்த அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில துயரங்களை எங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட துயரங்களை மனதில் வைத்து எனக்கு கிடைத்த ஒரு சில அனுபவங்களை வைத்து இந்த நாளுக்குரிய தலைப்பை மையமாக வைத்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கேட்பதற்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதாவது இன்றைய தலைப்பானது பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது. இந்த வார்த்தை கேட்டவுடனே எனக்கு மிகவும் வருத்தமாகவும் இருந்தது. மனதிற்குள் ஒரு சில காயங்களும் ஏற்படுத்தியது. அதாவது ஒரு முற்கள் எப்படி நம்மை முள்ளால் குத்துகிறதோ, நம் இதயத்தை குத்துகிறதோ, அது போலதான் இந்த வார்த்தைகள் எனக்கு நேற்று தினம் எனக்கு ஏற்பட்டது. நானும் யோசித்தேன், ஜெயலலிதா அவர்கள் பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது என்று வார்த்தையை சொன்னவுடன் இந்த வார்த்தை இந்த தலைப்பிலே நான் பேசினால் நன்றாக இருக்குமா அப்படிதான் நினைத்தேன். உண்மையாகவே நினைத்தேன். ஓகே, நான் பொய் சொல்லவில்லை. இந்த தலைப்பிலே பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது பற்றி பேசினால் எனக்கு நன்றாக இருக்குமா என்று நான் இந்த தாயிடத்தில் கேட்கின்ற பொழுது எனக்கு வாய்ப்பு தானாக தேடி வந்தது. ஜெயலலிதா மூலமாக நீங்க கொடுங்க எனக்கு நிறுத்தி சொன்னாங்க. அதனால பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது என்ற வார்த்தையை நான் விட்டுட்டு எனக்கு பிடித்த வார்த்தையை நான் அதை உபயோகப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பார். பல ஆசிரியர்கள் நம்முடைய மண்ணிலே இருக்கின்றார்கள். அவர்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது என்ற தலைப்பை உபயோகப்படுத்துவதை விட ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பார் என்று சொன்னால் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று கைது பார்க்கலாம். பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுங்கள் என்ற தலைப்பை நம்ம சொல்வதை விட ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பார் அப்படின்னு சொல்றவங்கள கை தூக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஏனென்றால் இந்த பிச்சை என்று சொல்லும் பொழுது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது இல்லைங்களா? அதே ஒரு ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பார் என்று சொல்லும் பொழுது அது ஒரு விதமான ஒரு ஆசை இருக்குல்ல, மக்கள் உதவணும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. எப்பொழுதுமே நாம் பேசும்போது இந்த அம்மா கிட்ட நான் சொல்ற ஒரே வார்த்தை தான், முதல் தடவை நான் பேசும்போது தடுமாற்றங்கள் ஏற்படும். எல்லா இடத்திலும் நான் சொல்லுவது இதுதான். எல்லா குடும்பங்களிலும் பெங்களூர்ல 28 குடும்பங்கள் எனக்கு கொடுத்தார்கள். 28 குடும்பங்களையும் சந்தித்து அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஏற்ப, அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நான் அவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நான் எழுதி கொண்டு வர மாட்டேன். அப்போ அந்த மக்களிடத்திலே நான் பேசும் பொழுது இதுவே எழுதி கொண்டு வர மாட்டேன். அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க எப்படிப்பட்ட மனநிலைகளை இருக்கிறார்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு சூழ்நிலையை நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன். அந்த சூழ்நிலை எனக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை, எப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று இந்த தாய் எனக்கு அந்த நேரத்தில், அதாவது இந்த 5 மணி ஜபங்களை முடிப்பதற்கு முன்பதாகவே எனக்கு வந்துவிடும் நான் என்ன தலைப்பில் பேசணும் என்று. அப்படிப்பட்ட பேசுகின்ற ஒரு தலைப்பு தான் உதவி என்ற ஒரு கண்ணோட்டம். பிச்சைக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இதை இந்த 2 தலைப்புகளும் ஒன்றிணைத்து பார்க்கின்ற பொழுது உதவி செய்து பார் என்ற தலைப்பு தான் நமக்கு இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பலவிதமாக பல இடத்திலே மக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவதிப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு நம்மால் செய்ய முடியும் என்றால் அதை நாம் செய்யலாம். முடியாது என்றால் அது பரவாயில்லை. ஒரு சில நேரத்திலே நாம் மற்றவர்களுக்கு பிச்சை கொடுக்கும் பொழுது எவ்வளவு கொடுப்போம்? பொதுவாக எவ்வளவு கொடுப்போம்? 2 ரூபாய், 1 ரூபாய் இல்லைங்களா? ஏன்னா அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. புரியுங்களா?
ஏன்னா அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அதே கண்ணோட்டத்தில் அவங்க ஏழைகள்னு சொல்லிட்டு அவங்க ஏழைகளின் கண்ணீரை பார்க்கும் பொழுது வேற விதமாக நீ பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்கலாம். தேவைப்படுகின்ற பொழுது உதவி செய்யும் பொழுதுதான் நமக்கு ஏற்ப எல்லா வரங்களையும் எல்லா தேவைகளையும் இந்த தாய் நமக்கு உதவி செய்வாள். பிரியமானவர்களே, என்னதான் இந்த ஊர்ல இந்த மண்ணில நான் பிறந்து வளர்ந்தாலும் ஒரு சில நேரத்தில் அருட்சகர் கூட நான் கேட்டிருந்தேன், பேசி கொண்டிருந்தோம். இது என்னுடைய பங்கு அருட்சகரே. ஒரு சில நேரத்தில் எனக்கு ஒரு சில பதற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்திலே அன்னையிடம் கேட்பது, என்னுடைய மக்களாக இருந்தாலும் என்னுடைய பங்கு இருந்தாலும் இவர்கள் சிறிய வயது முதல் இன்று வரை என்னை பார்த்து 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 வந்த மக்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு தேவையானதை என்னால் முடிந்தவரை உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அப்படி நான் யோசிக்கின்ற பொழுதுதான் இந்த தாய் எனக்கு ஒரு திடத்தை கொடுக்கிறாள். எல்லா இடத்துல நான் பயப்படுவேன். ஏன்னா பயம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசும் பொழுது ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க. பெங்களூர்ல நான் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பிரதர் நீங்க போற இடம் ஒரு பார்த்து போங்க. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தமிழ் புதுசு வைக்க மாட்டாங்க, தமிழ் மக்களே யோசனத்தை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போறீங்க, அதனால நீங்க உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை மிக கடுமையாக யோசித்து சிந்தித்து பாருங்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த மக்கள் எனக்கு பல விதத்துல எனக்கு ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்தார்கள். இதுவரை நான் இருக்கின்ற இடத்துல ஒரு தடவை கூட தமிழ் பூசையும் சரி மற்ற மொழிகளையும் சரி திரும்ப நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நாம் பயப்படுகின்ற பொழுது இந்த தாயிடத்தில் நான் கேட்பது, எனக்காக ஒரு தைரியத்தை கொடுப்பாயாமா? ஏனென்றால் பல விதத்திலே பல சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மக்கள் எவ்வளவு துயரப்படுகிறார்கள். நம்மால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய தலைப்பின் மைய கருத்து. உங்களால் முடியுமா? முடிந்தால் செய்யுங்கள். அதாவது உங்களால் முடிந்த ஒரு 10 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடிந்தால் கொடுங்கள். இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். அவர்களை கொச்சப்படுத்துவது, ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இந்தா வச்சுக்கோ, நீங்க சொல்ற விதம். நீங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில மனிதர்கள் பெற்றெடுக்கிற நம்மளுக்கு 1 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க மாறி நம்மளை இழிவுபடுத்துவாங்க. அதெல்லாம் நீங்க விட்டுட்டு அதெல்லாம் நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. நீங்கள் உங்கள் மனதுக்குள்ள நீங்க எப்படி கொடுக்கிறீங்க? உங்க மனம் எப்படி உங்களுக்கு சொல்லுகிறது? நான் முழுமையாக கொடுக்கிறேன். அந்த முழுமைதான் அங்கு அடங்கி இருக்கிறது. சரிங்களா? ஒருவேளை சாப்பாடு வீடை தேடி வருவாங்க, உங்களால கொடுக்க முடியுமா? முடிஞ்சா கொடுங்க, இல்லைங்களா விட்டுங்க. இல்லம்மா இல்ல, ஒரு மரியாதையோட. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப சாப்பாடு இல்லாதவங்களை போயிட்டு நம்ம கொச்சப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வழியை அவருக்கு ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தண்ணி பஸ்ல கூட பாத்தீங்களா, நம்ம தண்ணி குடிப்போம். ஆனா தண்ணி தேவைப்படும் அந்நேரத்துல அங்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு முடிஞ்சா கொடுக்க முடியுமா? கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்படி பல விதத்துல பல சூழ்நிலை மக்கள் பல விதத்திலே துன்பப்படுவதை துயரப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். பெரியமானவர்களே, இந்த தாய் பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல இந்த தாயின் கொடுத்த மிகப்பெரிய சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா என் கூட இருந்தது மட்டும்தான். எவ்வளவு துயரங்களை என் மனதுக்குள் எனக்கு இருந்தாலும் கூட இந்த தாய் ஒரு சில நேரத்துல நான் பல விஷயங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தாய் எப்படி என்னோடு இருக்கிறாள் என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது நான் எழுதி கொண்டு வந்திருந்தேன் மக்களுக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல இருந்து ஒரு வார்த்தை கூட நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. ஏனென்றால் இந்த தாய் எனக்கு கொடுக்கிற அந்த திடம், அந்த பக்தி. நீ பேசுடா, என்ன உனக்கு என்ன பயம்? இப்ப நான் மூடி வச்சிடுவேன், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த தாய் எனக்கு கொடுத்துக்கிற அந்த திடம், அந்த பயம் இப்ப என்னோட இல்லை. ஏன்னா போயிடுச்சு. அதுதான் சொல்றது. ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாதை பற்றி மக்களுக்கு நம்ம அறிவிக்கின்ற பொழுது நமக்கு நம்ம குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம் என்றுமே நிறைந்திருக்கும். பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை கொடுப்பது என்ன பெரிய வார்த்தை பாருங்க. ஏழைகளின் கண்ணீரை துடைத்துப்பார். அந்த ஏழைகளின் கண்ணீரை நீங்க துடைக்கும் பொழுது மக்களை உண்மையாவே சொல்றேன், நான் ஊர்ன்றதால நான் சொல்லல, இது என்னுடைய மண்ணின்றதால நான் சொல்லல.
நீங்கள் உங்களால் முடிந்தவரை ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்க ஏழைகளின் கண்ணீரை துடைத்து பார்க்கிறீர்களோ உங்கள் குடும்பம் நன்றாக செழிக்கும். மக்களே, இது நான் சொல்லல, இது என் ஊர் நான் சொல்லல, இந்த அம்மா சொல்றாங்க. சரிங்களா? ஒவ்வொரு குருவானவர்களும் அவர்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான நல்ல நிகழ்வுகள் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு செவிட்டு கேளுங்க. எல்லா விஷயங்களும் ஒரு சில நேரத்துல நல்ல நிகழ்வாக இருக்கும். எப்போதும் இந்த தாய்கிட்ட நம்புறீங்களோ அதான் நடக்கும். பல துயரங்கள் நம்மளுக்கு இருக்கலாம், பல கஷ்டங்கள் நம்ம இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தாய் இருக்கிறாள். சரிங்களா? அந்த தாய் பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாய் கொடுத்த இந்த தினம் தான் எனக்கு இப்பொழுது வரை எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரு இந்த உதவி என்ற தலைப்பிலே நாம் பேசுகின்ற பொழுது நான் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. பெருமை என்றால் பெரிய பிரைடு சொல்லுவாங்க, நான் தான் பெரியவன், நான் உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. என்னையே நான் பெருமைப்படுத்திக்கல. ஆனா நான் சொல்றேன், அதாவது 28 குடும்பங்கள்ல ஒரு குடும்பம் நான் சந்தித்த பொழுது இதை போல நான் அன்னிமறையில் ஊற்றி, ஏனென்றால் அக்டோபர் மாதமுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்றதால எனக்கு கொடுக்கிற 28 குடும்பங்கள் எனக்கு கொடுத்தாங்க. அந்த 28 குடும்பங்கள் ஒரு குடும்பம் நான் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை, இப்பொழுது 16ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கே தெரியாது ஆக்சுவலா இவங்கதான் அவங்க அம்மான்ட்டு. அது ஆக்சுவலு இவங்க இந்த பிள்ளை தட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த பிள்ளைக்கே தெரியாது இது அவங்க அம்மா அவங்க அப்பான்னு சொல்லிட்டு. அதே பாருங்க, அவங்க அப்பா வாட்ச்மேன் வேலை செய்யறாங்க. மாதம் வருமானம் 7,000, வீட்டு வாடகை 4,500. அப்பாவும் ஆஸ்மா ப்ராப்ளத்தால அவதிப்பட்டு வந்து வராங்க. அவங்க அம்மா நடக்கவே மாட்டாங்க, ஒரு பேரலைஸ்ட், முடக்கமாக முட்ட ஒரு அம்மா. முடிந்த அளவுக்கு பாத்திரங்களை கழுவி ஒரு 3,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த வீடை நான் சந்தித்து நான் பேசுகின்ற பொழுது அந்த தலைப்பில் நான் வந்து பெற்றோர்களை மதிப்பு பாரு என்ற தலைப்பில் நான் பேசினேன். அதாவது பெற்ற தாய்களை எப்படி மதிப்பது, அதாவது பெற்ற தாய்களை முதியோரத்தில் சேர்ப்பதும் பிள்ளைகளை தெருவூரில் விடுவதும். அப்படி நான் பேசுகின்ற பொழுதே அந்த தாய் உடனடியாக கண்ணீர் விட்டு அழுகின்றாள். எனக்கு மனதுக்குள் ஒரு சில பயம். ஏனென்றால் ஏற்கனவே என்னுடைய அதிபர் தந்தை என்ன சொல்லியிருக்கிறார், பேசும்பொழுது பார்த்து பேசு. எனக்கு அதுதான் பயம். ஐயோ நான் எதுக்கு சொல்லிட்டனோ, ஏதோ அவங்கள காயப்படுத்திட்டு என்னை யோசித்தேன். ஆனால் அதன் பிறகுதான் தெரிஞ்சது இந்த குடும்பத்தினுடைய வரலாறு. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில உறவினர்களை நான் சந்தித்தேன். உறவினர்கள் என்றால் இந்த அம்பிய குழுவை சேர்ந்தவர்கள். அவர்களாம் அவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களை சந்திக்கின்ற போது அவர் சொன்னார்கள், பிரதர் இவங்களுக்கு ஏழ்மையான குடும்பம், இந்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா இல்லை, குழந்தை தத்தெடுத்து வளர்த்துட்டாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது இதுதான் இது தத்தெடுத்த, நான் வந்து தத்தெடுத்த பிள்ளை என்று. ஆனால் அப்படி சொல்லும் இதுதான் விஷயம். நான் பெற்றோர்களை மதித்து பிள்ளைகளை ஆனா விட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு துயரம், ஒரு வலி ஏற்படுத்தி விட்டது. அதனால இந்த ஜபங்கள் எல்லாம் முடித்து விட்டு தனியாக அந்த குடும்பத்தாருக்கு நான் பேசுகின்ற பொழுது அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், அம்மா பாப்பா எத்தனை நான் படிக்கிறோமான்னு கேட்டேன். அந்த அம்மா அந்த பிள்ளை சொன்னாப்பலாம், பிரதர் 2,000 ரூபாய் கட்டணும் பிரதர், 2,000 ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஆனா தேவை என்னது நான் கொடுத்துட்டு நீ இந்த வந்து நீ கொஞ்சம் ஹெல்ப் முடிச்சுட்டாங்க, இப்ப 12th வராங்க. வந்துட்டாலும் குடும்ப சூழ்நிலை பாத்தீங்கன்னா அந்த அவங்க அப்பாவுக்கு அந்த ஆஸ்மா ப்ராப்ளத்துக்கு மாசம் 500 ரூபாய் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரு வயிற்று உரிவாங்க இல்லைங்களா, அந்த ஆஸ்மா பொருள் அவங்க தேவை, இல்லைன்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. அதுல நான் என்ன நினைச்சேன், அம்மா ஓகே ஒவ்வொரு மாதம் நானும் அந்த 500 ரூபாய் நான் கொடுக்குறேன். ஆனால் முடியும் பொழுது அந்த மருந்து முடியும் போது எனக்கு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்னால் போதும், எப்படியாவது நான் தயாரித்துக் கொள்கிறேன், யாராவது கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன் சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் என்னால் இருந்த வரைக்கும் என்னால் கொடுத்தேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குடும்பத்தை என் குடும்பமாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். எங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு
நான் என்னால முடிஞ்ச ஒரு உதவி, கல்யாணம் என்ற அந்த வார்த்தை எடுக்கின்ற பொழுது இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன் என்று அந்த குடும்பத்தை நான் சொல்லியிருந்தேன். என் குடும்பத்திற்கும் நான் சொல்லியிருந்தேன். அதனால ஒவ்வொரு மாதமும் கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு ஒரு சில நபர்கள், என் நண்பர்கள் கேட்டு கேட்டு அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுதுதான் ஒரு 4 மாசம் என்னால் கொடுக்க முடியல. இருந்தாலும் அவர்கள் எப்படியாவது உபயோகப்படுத்துவார்கள். இப்படி பல விதத்திலே பல குடும்பங்களிலே உதவி என்ற வார்த்தை மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. அதனால் நம்மால் முடிந்தவரை தான் நான் நீங்கள் கட்டாயமாக மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை நான் உபயோகிக்கவில்லை. முடிந்தால் செய்யுங்கள். ஒருவேளை சபர், சரிங்களா? அது போல ஒருவர் துயரத்தில் இருக்கும் பொழுது, அதாவது தன் குடும்பத்திலேயோ மற்றொரு குடும்பத்திலேயோ யாராவது இறந்தார்களோ, இல்லாவது ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ அந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கிறீர்களா என்பதை நினைத்து பாருங்கள். தீவிரமாக ஒரு குடும்பத்தில் ஒரு இறந்தாங்கன்னா நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல. அதுக்கு ஒரே மருந்து அவர்களை நீங்கள் தொட்டு பார்ப்பது. அதுக்கு ஒரே மருந்து, ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா அவங்களை போய் ஜஸ்ட் ஒரு தொட்டு பாருங்க. அந்த தொட்டு பார்ப்பதற்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, சரிங்களா? அவர்கள் உணர்வார்கள். நீங்கள் உணரவிட்டாலும் கூட அவர்கள் உணர்வார்கள். அப்படி ஒரு சில நேரத்துல இந்த அன்னை மரியாள் பாத்தீங்கன்னா தாழ்ச்சி உள்ள ஒரு அம்மா. இவங்க தாழ்மை உள்ள ஒரு உள்ளத்தை வைத்து மற்றவர்களை தாழ்மையோடு உதவி செய்கிற ஒரு தாய். தாழ்மை உள்ளவர்கள் மட்டும்தான் ஒருவர்கள் துயரத்தை அறிய முடியும். அதாவது நீங்கள் தாழ்மையாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் இந்த தாழ்மையானது என்ன சொல்றது, இந்த தாய் பார்க்க மாட்டாள், சரிங்களா? உயர்ந்தவன் தாழ்ந்தவனை நமக்கு தேவையில்லை. ஆனால் தாழ்மை எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். கருணை எப்பொழுதுமே இருக்கணும். அன்பு எப்பொழுதுமே இருக்கணும். இதுதான் இந்த நாளிலே உங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இறைவன் எனக்கு அருளிய இந்த வாய்ப்பினை மிக ஒரு பெரிய பாக்கியமாக எடுத்துக்கொள்கிறேன். எனக்காக ஜெபிங்கள், என்னுடைய வளர்ச்சிக்காகவும் ஜெபிங்கள். யாரெல்லாம் உதவிக்காக இயங்குகிறார்களோ, தவிக்கிறார்களோ, அவர்களுக்காக உதவி செய்ய உங்களால் முடிந்தால் மட்டும் உதவி செய்யுங்கள், இல்லை என்றால் இல்லை. இதில் மனதில் வைத்துக்கொண்டு இந்த இன்றைய நாளை வணக்கம் அதை ஜெபத்தை சிறப்பித்த குடும்பங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஆமென்.